Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சாட்டர்டே நம்ம விஜய் சார் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊராக போயிட்டுருக்காருல்ல தமிழ்நாட்டில். அவரோட அந்த ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு கேம்பெயின் மாதிரி போய்கிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் வீக் கூட ஒரு ஊருக்கு போயிருந்தார். அது கூட நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு செம்ம க்ரௌட் இல்லை, செம்ம க்ரௌட் புல்லர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று அவர் கரூர் போயிருக்காரு. அது அடுத்த நாள் நைட்டோட நைட்டாக இப்படி ஒரு பெரிய நேஷ்னல் நியூஸ் ஆகும் அப்படிங்கிறத அவருமே எதிர்பார்த்துருக்க மாட்டார், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்து போச்சுங்க. இந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட கூட்ட நெரிசலில் 39 ஒரு 40 பேருக்கு கிட்டத்தட்ட கூட்ட நெரிசலில் மிரிபட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. அதில் என்னடான்னா 6 குழந்தைங்க, இத்தனை லேடிஸு, இத்தனை ஜென்ஸு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று நைட்லேருந்து அந்த நியூஸு மீம்ஸ்லையா சரி, சன் நியூஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது நியூஸ். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு நியூஸ் வருது. ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து காட்டுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நைட்டு பூரா உட்காந்து பார்த்துட்டு ஒரு விஷயந்தான் தோணுச்சு. பட் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி உடனே சொல்ல வந்துடுவாங்க நிறையா பேர், நீங்கள் தான் அந்த இடத்துல இல்லை, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, பார்த்தீங்களா, பேசுகிறீங்களா. ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துக்கு ரிவைண்ட் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. பட் அங்கே ஒரு நடந்த அந்த மீட்டிங்கோட ஃபுட்டேஜ் இருக்குமில்ல, அதனால் ஃபுட்டேஜை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவோங்கிறதுக்காக தான் இப்போது ஃபுட்டேஜுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அந்த மற்ற இன்சிடென்ட்ஸு, நான் என்ன சொல்ல வந்தேன், நான் என்னென்ன பார்த்தேன், என்னென்ன டேஞ்சரான ட்ராமாலாம் நடக்குது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நம்ம பேசுவோம். இது இவரோட அந்த கரூர் மீட்டிங்கை நம்ம பார்ப்போம். இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. எல்லாரும் இப்படி இந்த கையை நீட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏதாவது அந்த கூச்சல் சத்தம் நிற்கவே மாட்டேங்குது. இங்கே நிற்கிறவங்களில் ஒரு 30-40 பேருக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன் நடக்க போகுது, நமக்கு சில அசம்பாவிதம் நடக்க போதும் தெரியாதுல்ல. காலையில் நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. போன வாரம் பார்த்த வீடியோவை விட இதில் இந்த க்ரௌடு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நம்ம போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அது எந்த ஊருன்னு மறந்துட்டேன் நான். அதையே நம்ம செம்ம க்ரௌடாக இருக்குங்க என்ன அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் பகலில் நடந்தது, இது வந்து இருட்டாயிருச்சு. அந்த 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 கடல் அலை இருக்கும்ல தூரத்தில் இருந்து பார்த்தா, அது மாதிரி முன்னாடியும் பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்கு அந்த க்ரௌடு. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again, thank you so much. கரூர் அமராவதி ஆத்தங்கரையில இருக்கிற ஒரு ஊரு. அது மட்டும் இல்ல, இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா சொல்லிக்குது. அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்னு உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். இப்ப நம்ம கரூர் மாவட்டத்துல இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு சின்ன லிஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒவ்வொரு தளபதியோட ஸ்பீச்லையும் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுல தான் மைண்ட் இருக்கும். இதில் அந்த ஃபுட்டேஜ் வந்து கட்டாய் க்ரௌடுக்கு போகும்போது மைண்ட் இங்கே டைவர்ட் ஆகுது. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற பார்க்குற மாதிரி. இப்போ அதில் நினைச்சா கூட உங்களுக்கு வெளியே இல்லாது, அதான் வெளியே வர முடியாது போல இருக்கு. மூச்சு கூட்டினாலும் அதுக்குள்ளே தான் இருக்க வரும். அவ்வளோ கூட்டம். இதில் நான் சொன்னல எக்கச்சக்க பேர் இது பண்ணுறாங்கன்னு, அதில் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வர. காலையில இருந்து, அதாவது விஜய் அவர் வீட்டில் இருக்கும்போதே இங்கே மக்கள் கூட்டிட்டாங்க, அவர் வர்ற வரைக்கும் காலையில இருந்து நின்னாங்க, அது இது. ஏன் நிற்கிறீங்க? இங்கே அப்படித்தானே சில ஆக்டர்ஸ் வந்தாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் அவங்களோட பட ப்ரமோஷனுக்கு வந்தாலே இங்கே அப்படித்தான் பண்ணுவாங்க. இவரை கேட்கவா வேணும், க்ரௌட் ஃபுல்லாக இருக்கே கிங்கு. சரி, முத நம்ம இதை பார்த்துருவோம். அப்புறம் அடுத்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் இப்போயே பேசிடுவேன். என்ன இதுக்குள்ள குழந்தைங்களையும் கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு சில பேர் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும். வாக்குறுதி நம்பர் 81. பேரீச்சை மரத்தை விடுங்க, அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா? துபாய் குறுக்கு சந்து கதை தான். துபாய் குறுக்கு சந்தா ஏங்க? அந்த க்ரௌட்ல அந்த ஓரத்தில் பாருங்க, அந்த அந்த வால் இருக்குல்ல, அந்த வால், அப்புறம் அந்த தலைக்கு வைக்கிற கிரீடம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இந்த க்ரௌட்ல அது அவர்கிட்ட எப்படி சேர்ப்பீங்க? நான் இதை பார்த்துட்டு இருந்தேன். இந்த தகரம் இல்லை, நான் அதுக்கு கீழே சொல்கிறேன். அந்த தலைக்கு வைக்கிற அந்த கிரீடம், அப்புறம் அந்த வால் எல்லாம் ஒரு அந்த கௌரவத்துக்காக மரியாதைக்காக கொடுப்பாங்கல்ல, ஸ்டேஜில் கொடுப்பாங்கல்ல. இப்போ இதை மினக்கட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, அதை எப்படி கொடுப்பீங்க? அங்கே பாருங்க. அங்க வரைக்கும் வைக்கிறாங்க. இப்ப பார்க்க எனக்கு மூச்சு அடைக்குது. அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு. கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 448. ஆட்சியே முடிய போகுது. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு, என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும். ஐயா அமைச்சரு, இதுதான் உங்க டக்கா?
கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸா? நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. எங்க சார் வழி விடுறது இருக்குல்ல? தள்ளுறாங்க சார். அதுவும் கட்டையா இருக்கா? கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? ஆம்புலன்ஸ்ல அவங்க கொடி இருக்கு. என்ன இத்தனை ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு? அவருக்கே டவுட்டா இருக்குது. இந்த பழம் எடுத்துட்டு வந்துருக்கேன். என்னாச்சு? தண்ணி கொடு. ஏங்க இந்த மீட்டிங்ல தாங்க வித்தியாசமாலாம் நடக்குது. போன ஸ்பீச் நம்ம பார்த்தோம்ல, ஒன்றும் இல்லை. அவர் வந்தாரு, ஒரு 10-15 நிமிஷம் ஸ்மூதா பேசினாரு, போனாரு. தெரியல. இப்போ இங்கே தான் அவரோட ஸ்பீச் நிறையா நிற்கிது. அது இது என்ன இப்போ இங்கே ஏதோ சலசலப்பு வருது. நிறைய மயங்கிட்டாங்க. அவங்க சொல்றதும் கேட்க மாட்டேங்குது அந்த சத்தத்துல. இந்த தண்ணி பாட்டில குடிக்கிறதுக்கும் சண்டை போடுறாங்க. அங்க ஏதோ ஆயிடுச்சு போல தண்ணி கொடுக்குற அளவுக்கு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. ஆமா, ஏதோ ஆயிடுச்சு. இதுக்குள்ள இப்ப இந்த ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள தூக்கிட்டு போச்சு. என்ன சார் நடக்குது? எனக்கே இவ்வளவு இதா இருக்கு. உதயா, எல்லாருக்கும் இப்ப அந்த பஸ் கிட்ட போகணும். என்ன சார் பண்ண போறீங்க? நேற்று அந்த இடத்துல நின்று அவங்களை யோசிச்சு பாருங்க. ஆம்புலன்ஸ் வருது வருது வருது.
ரொம்ப நேரம் பாஸ் பண்ணியிருக்காரு அவர் பேசுறத. அவர் வர்ற நேரம் அந்த கரண்ட் கட் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன பர்பஸுக்காக கட் பண்றாங்க? இந்த மைக்கும் வேலை செய்யுது. நான் அந்த ஏர்போர்ட் கட்டுறதை பற்றி சொன்னேன் இல்லைங்களா? அது இங்கே கட்டினா அந்த ஜவுளி தொழிலெலாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுன்றது உண்மையான விஷயந்தான். பட் அட் த சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களாக பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா. அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம். இந்த மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி. மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல் குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு சிஎம் சார்? 11 மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா 11:05 மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓப்பனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க. 2026 மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா? கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி. அதோட பரப்பு 1000 ஏக்கருக்கு மேல. அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும். விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பல வருஷமா அதை சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க. நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும். உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும். ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது. இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு. இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம். இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல, இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன். அப்ப நம்ம லேடிஸும் இருக்காங்க அந்த குரூப், அந்த க்ரௌட்ல. அங்க பாருங்க மஞ்சள் சொக்கா போட்ட ஆண்டி. கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, ப்ளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஏறிட்டு அவரை கூப்பிடுறீங்களே, என்ன மேடம்? கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல? எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல,
இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. யார சொல்றாரு? இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா. சாரிப்பா, கன்ஃபியூஸ். நக்கலை பத்தியா? இதைத்தானே அவங்க அந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் வச்சு ஒரே ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், அதைத்தான் சொல்றாரா? 30 பேர் விழாவுக்கு 30 பேர் விழாவா? நக்கல் தான் உங்களுக்கு. அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா, ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவுமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா? நீங்களே நம்ம தோழர் சொல்லி கண்டுபிடிச்சு. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா police sir, please sir, please help sir, please. Thank you Nanam, thank you, see you all, thank you. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது அங்க ஏதோ நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் சொல்லும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. முடியும் போது என்ன போலீஸ் இங்க இருக்கா இல்லையா, ஏன்னா இப்போ வீடியோவில் நமக்கு தெரியாதது அங்கே பார்க்கும்போது தெரியும்ல. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஊருக்கு போய் இதே தான் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு சுற்றி பார்க்கும்போது, அதான் நான் சொன்னேன்ல, விஜயோட ஸ்பீச் அப்படின்னு எடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப மொசக்காக இருந்தது இந்த வீடியோ தான். அவர் இப்போ அந்த பாஸ் பண்ணதெல்லாம் விட்டுட்டு அவர் பேசினதை மட்டும் எடுத்து பார்த்தா ஒரு 3 நிமிஷம் கூட வராது. அங்கன்னா ஒரு ஃப்ளோவில் பேசி அது ஒரு ஸ்பீச் மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஏதோ மிஸ்டி சொல்கிற மாதிரி பரபரன்னு அவசரத்தில் அங்கே கொஞ்சம் பேசி இங்கே கொஞ்சம் பேசி, அது தெரியல. ஒரு சிலாக்கள் சொல்கிறாங்க இவர் அந்த சொன்ன டைமை விட லேட்டாக வந்த மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல உண்மையானு. அதான் சேனல்களில் போடுறாங்க. அதான் அப்போ சொன்னேன், அது காலையிலேருந்து அவங்க வெயிட் பண்ணதுக்கு அவர் லேட்டாக வந்தாருன்றாங்க. என்ன ஏதுன்னு தெரியலைங்க. அதான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் அங்கே இருந்தோம். அப்போ அவங்களாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டேஜ் நானே பார்த்தேன், அது எப்போ நடந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியல.
இந்த கூட்டத்தில் போலீஸார் வந்து தடியடி நடத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தடியடி எது நடத்துகிறாங்க, எதுக்கு நடத்துகிறாங்க நமக்கு எதுவும் தெரியவில்லை. பட் இப்போ இந்த இன்சிடெண்ட் தான் எல்லார் வாயிலையும் இருக்குது. ஒரு சில பேர் வந்து உண்மையிலே அந்த 40 பேர் இறந்ததுக்கு வருத்தமாக பேசுகிறவங்களையும் பார்க்க முடியுது. இதான் சாக்குன்னு அவங்களோட எதிரிங்களை பழி வாங்குறதுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அது இதெல்லாம் நமக்கு பார்க்க முடியுது. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை பார்த்துட்டு தான் அதை பேசணும்னு நினச்சேன். ஸோ பார்த்தாச்சு, வித்தியாசமாக தான் இருக்குது. அவரோட யூஷுவல் ஸ்பீச் வீடியோ மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்கிலேருந்து ஏதோ அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன ஏதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.